சட்டத்தின் பலவீனங்கள்தான் குற்றச் செயல்களின் அதிகரிப்புக்கு துணை செய்கின்றனவா? ஆராய்கின்றார் சட்டத்தரணி மணிவண்ணன். என்னை பொறுத்தவரையில் இங்கே இருக்கின்ற முதலாவது ஒரு விஷயம், சட்டத்துக்கு அப்பால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். முதலாவது விஷயமாக நான் குறிப்பிடுவது என்னவென்றால், எங்களுடைய ஒரு பழமொழி இருக்கின்றது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்லுவார்கள். நாங்கள் என்னதான் இறுக்கமான தண்டனைகளை நாங்கள் அமல்படுத்துகின்ற பொழுதும் மக்களாக தாங்களாக சில விடயங்களை உணர்ந்து அவற்றை தவிர்த்து குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் இருக்கின்ற வரை முற்றுமுழுதாக மிக இறுக்கமான சட்டங்களை கொண்டு வந்தாலும் இத்தகைய குற்றச் செயல்களை தடுப்பது என்பது மிக இயலாத காரியம் என்று தான் நான் நினைக்கின்றேன். காரணம், சவுதி அரேபியா, அண்மையில் நீங்கள் இந்தோனேஷியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இருந்தபோதும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் மிக இறுக்கமான சட்டத்திட்டங்கள் இருக்கின்ற பொழுதும் அங்கு முற்றுமுழுதாக குற்றச் செயல்கள் தடுக்கப்பட்டு விட்டன என்று சொல்வதற்கு இடமில்லை. அங்கும் இப்பொழுதும் குற்றச் செயல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதுக்கு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த தண்டனை கொடுத்தல் என்கின்ற ஒரு மரபு கூடாக மாத்திரம் குற்றச் செயல்களை தடுத்து விடலாம் என்று நான் நினைக்கவில்லை. ஒட்டுமொத்த சமுதாயத்திலே மனநிலைகள் மாற்றப்பட வேண்டும். அவர்களுடைய சிறு வயதிலிருந்தே ஒழுக்கம், கட்டுப்பாடு தொடர்பிலான கற்கைகள் பாடசாலை கல்வி முறைகளில் மிக காத்திரமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு ஒரு பண்பட்ட சமுதாயம் உருவாக்கப்படுகின்ற பொழுதுதான் குற்றச் செயல்களை நாங்கள் வெகுவாக குறைக்கலாமே தவிர இறுக்கமான சட்டங்களை கொண்டு வருவது மாத்திரம் குற்றச் செயல்களை தடுக்க போதும் என்று நான் கருதவில்லை. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், தற்பொழுது இருக்கின்ற சட்டங்கள் போதாதவை என்று நான் பெரிய அளவில் கருதவில்லை. காரணம், உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய மிக உச்சமான தண்டனை என்பது மரண தண்டனை தான். கட்டாயமாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு கொலை வழக்கிலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகின்றது. அதற்காக இங்கு மரண தண்டனை எல்லாம் கொலைகள் எதுவுமே நிகழ்ந்து விடுவதில்லை என்று நாங்கள் கூற முடியாது. ஆகவே இறுக்கமான தண்டனைகள், இறுக்கமான சட்டங்கள் இருக்கின்ற பொழுதும் இந்த குற்றச் செயல்களை நாங்கள் முற்றுமுழுதாக நிறுத்திவிடலாம் என்று நான் கருதவில்லை. இரண்டாவது ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஸ்பீட் ஆக்ஷன் இல்லை எங்களுடைய நீதித்துறையில். அது ஒரு மிக பாரதூரமான ஒரு பின்னடைவான ஒரு விடயம் என்று தான் நான் கருதுகிறேன். காரணம், ஒரு கொலை வழக்காக இருக்கலாம் அல்லது ரேப் வழக்காக இருக்கலாம், அதற்கு நீதி கிடைக்க அல்லது இறுதி தீர்ப்பு கிடைக்க கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் கூட ஆகின்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது. அது துரதிர்ஷ்டவசமானது. அதன் மூலம் குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காரணம், சாட்சியங்கள் தங்களுடைய சம்பவம் 6 வருடங்களுக்கு பிறகு அல்லது 4 வருடங்களுக்கு பிறகு தாங்கள் நேரில் கண்ட விடயங்கள் தொடர்பில் சாட்சியம் அளிக்க கூப்பிடுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற இயல்பான மறக்கும் சக்தியால், ஞாபக மறதியினால் சாட்சியங்களை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகும். அவ்வாறு முரண்பட்ட சாட்சியங்களை வழங்குகின்ற பொழுது அது நிச்சயமாக குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கான வழியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. எங்களுடைய சட்டங்கள் சொல்லவில்லை, சட்டத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் காரணமாக வழக்குகள் தாமதமாவதில்லை. என்னை பொறுத்தவரையில் ஏராளமான வழக்குகள், குறிப்பாக உதாரணமாக சொன்னால் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தையோ அல்லது நீதிவான் நீதிமன்றத்திலேயோ பார்த்தால் அங்கே ஏராளமான வழக்குகள் இருக்கின்றன. ஏராளமான வழக்குகளை ஒரு நீதிபதியை வைத்து கையாளுவது என்பது அந்த நீதிபதிக்கு மிகப்பெரிய கஷ்டமான விடயம். அதனால்தான் ஒரு தவணையிலிருந்து அடுத்த தவணைக்கு நீண்ட காலம் செல்கிறது. அடுத்த தவணையை வழக்கு எடுப்பதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் வழக்குகளை அல்லது மிக குறைந்த தவணைகளில் வழக்குகளை போட வேண்டுமாக இருந்தால் 2 நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அல்லது 3 நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். உதாரணமாக கொழும்பிலே இருக்கின்றது நீதிவான் நீதிமன்றங்கள், 2-3 மேற்பட்ட நீதிவான் நீதிமன்றங்கள் அங்கு இருக்கின்றன. அதே போல யாழ்ப்பாணத்திலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆக குறைந்தது குற்றச் செயல்கள் அதிகமாக இடம்பெறுகின்றதாக அல்லது வழக்குகள் கூடுதலாக இருக்கின்றன என்று கருதப்படுகின்ற இடங்களிலே 1க்கும் மேற்பட்ட நீதிபதிகளை நியமித்து அங்கே 2-3 நீதிமன்றங்களை ஒரே சமயத்தில் இயக்குகின்ற பொழுது கொஞ்சம் வேகப்படுத்தலாம். ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற மிக பாரிய பிரச்சனை என்ன
என்பது தமிழ் நீதவான்களுக்கான பற்றாக்குறை பலமாக தற்பொழுது உணரப்படுகின்றது. தமிழ் நீதிபதிகள் இங்கு உருவாகிறார்கள் இல்லை, தமிழ் பேசுகின்றவர்கள் நீதிபதிகளாக வருவது குறைந்து கொண்டு செல்கிறது. அதனால் ஒரு வெற்றிடம் நீதிபதிக்கு வருகின்ற பட்சத்தில் கூட அதை நிரப்புவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றோம். இதுவும் ஒரு பாரிய பிரச்சினை. இவ்வாறான நடைமுறை ரீதியான சிக்கல்கள் சில இருக்கின்றன. இது நீதி வளங்களை கொஞ்சம் தாமதப்படுத்துகின்றன என்று தான் நான் கூற வேண்டும். இதில் சட்ட குறைபாடுகள் இருப்பதாக நான் கருதவில்லை, நடைமுறை ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதாக கருதுகிறேன். அது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், போலீசார் நீதித்துறை என்பது சுயாதீனமாக இயங்குகிறதா என்கின்ற சில கேள்வி பலமாகவே இருக்கின்றன. அதை நாங்கள் மறப்பதற்கில்லை. ஆனால் அந்த சுயாதீனத்தன்மை பேணப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அந்த அவ்வாறு பேணப்பட வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் அரசியல் ரீதியான முடிவுகள் தான் அங்கு காத்திரமான வகிவாகத்தை வகிக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த அரசியல் ரீதியாக முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். நீதித்துறையையும் போலீஸ் துறையையும் சுதந்திரமாகவும் லஞ்ச ஊழல்கள் அற்ற ரீதியிலும் இயங்குவதற்கு அரசியல் தலைமைகள் அந்த போதிய இடத்தை வழங்க வேண்டும். அந்த அரசியல் தலைமைகள் போதிய அளவுக்கு இந்த நீதித்துறையை சுதந்திரமாகவும் காவல்துறையை சுதந்திரமாகவும் செயற்பட வைக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு மிகப்பெரிய பங்கு ஊடகங்களிடம் இருக்கு என்று நான் கருதுகிறேன். ஊடகங்கள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். ஊடகங்கள் இவ்வாறான ஒரு துரோகத்தனங்கள் அல்லது தலையீடுகள் நடைபெறுகின்ற பொழுது அது பட்டவர்த்தனமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அத்தகைய அரசியல்வாதிகளை அம்பலப்படுத்துகின்ற பொழுது அது அரசியல் தலைமைகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும். அதன் ஊடாக ஒரு நீதித்துறை சுதந்திரத்தை நாங்கள் பேண முடியும். ஆகவே ஊடகங்களின் வகைப்பாகம் சொல்லுவார்கள், 4வது தூண் என்று சொல்லுவார்கள். ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் ஊடகங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த ஊடகங்களுக்கு மிக காத்திரமான வகைப்பாகம் ஒன்று இருக்கிறது. இந்த நீதித்துறையிலும் காவல்துறையிலும் தலையீடு செய்கின்ற அரசியல்வாதிகளை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும்தான் நான் நினைக்கிறேன் இந்த தலையீடுகளற்ற நீதித்துறையையும் காவல்துறையையும் உருவாக்க வழி செய்யும். அவ்வாறு ஒரு காவல்துறை என்பது தலையீடுகளற்ற ஊழல்களற்ற ஒரு துறையாக மாற்றப்படுகின்ற பொழுது இந்த குற்றச்செயல்கள் தொடர்பிலான விசாரணைகள் ஒரு நேரிய பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இரண்டாவது விடயம் ஒன்று நான் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய நாடு எனும் விஞ்ஞான ரீதியான விடயங்களை உள்வாங்கவில்லை. சில குற்றச்செயல்களை கண்டறிவதற்கு விஞ்ஞான ரீதியாக நாங்கள் சில தொழில்நுட்ப முறைகளை இங்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அவ்வாறான தொழில்நுட்ப முறைகளை இங்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது துப்பு துலக்குகின்ற நடவடிக்கை மிக பாரிய அளவில் போலீசாருக்கு இலகுவானதாக மாறும். அந்த குறைபாடும் எங்களுடைய இதில் இருக்கின்றது. மற்றபடி நான் நினைக்கவில்லை சட்டத்தில் ஓட்டைகள் இருக்கின்றன, சட்டம் தப்பிக்க விடுகிறது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. துப்பு துலக்குதல் என்பதிலும் ஒழுங்கான விசாரணைகளை மேற்கொள்ளுதல் என்பதிலும் இருக்கின்ற பிரச்சினைகளும் அரசியல் தலையீடு, லஞ்சம் வாங்குதல் போன்ற செயற்பாடுகளும் தான் உண்மையான சில குற்றவாளிகள் தப்பிக்க வழிவகுக்கின்றனவே தவிர மற்றபடி சட்டத்தில் இருக்கிற குறைபாடாக நான் அதை கருதவில்லை.